ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி, ஜீ தமிழ், கலர்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி நெறைய சேனல்ஸில் வந்து ரொம்பவே சூப்பரான சீரியல்ஸ் எல்லாம் கொடுத்த ஒரு நடிகை உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட ரக்ஷிதா மகாலட்சுமி. நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரவணன், மீனாட்சி எல்லாருக்குமே ஃபேவரட்டான பிடிச்சமான ஒரு சீரியல். அதே மாதிரி கலர்ஸ் தமிழ்லையும் ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க. ஜீ தமிழ்லையும் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்திருக்காங்க. நிறைய அம்மன் கேரக்டர்லாம் பர்ஃபெக்டாக பொருந்தக்கூடிய ஒரு நடிகை. பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு மூவியில் வருவாங்களா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட ரஷிதா மகாலட்சுமி வந்து ஃபயர் அப்படின்ற ஒரு மூவி வந்து பண்ணுறாங்க. அந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வில்லேஜ் பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் இல்லாமல் ரொம்பவே டல் அடிக்கிற ஃபேஸில் நார்மலாக தலையை பின்னி ஒரு குடும்ப பொண்ணு மாதிரியான ஒரு இது இருக்குது, லுக் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த லுக்கில் வந்து இந்த பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபயர் அப்படின்னு சொல்லி, உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தமிழ் மூவி நம்ம ரக்ஷிதா வந்து நடிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்கள தேடி வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட வாழ்த்த சொல்லிக்கிறேன். கொஞ்ச நாளாக அவங்களோட போஸ்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க? ஏன்னா அவங்க அப்பா இறந்து அவங்களால அதிலேருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அவங்க வந்து மூவியில் நடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் மகாலட்சுமி, இந்த மூவி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு.